Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களால் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். நாம் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு உடனே ஷேர் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம ரொம்ப எதிர்பார்த்துருந்தோம் எப்படி நமக்கு செமஸ்டர் எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸே நமக்கு வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பப்ளிக் எக்ஸாம் எழுதணும். ஃபஸ்ட்டு இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லும்போது செமஸ்டர் எக்ஸாம் எழுத போயிருக்கோம். உண்மையிலே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையிலே சூப்பராக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரியா? அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லும் போது நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயே நம்ம வந்து ஒரு போல் வந்து கிரியேட் பண்ணி நம்ம தான் கொடுத்துருந்தோம். அதில் நிறைய பேர் ஃபீட்பேக் சொன்னதுன்னா, அதாவது ஈஸி, மீடியம், ஹார்ட் அப்படிங்கிற இந்த 3 ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். ஆனால் நிறைய பேர் வந்து சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, சார் ஈஸியும் இல்லை, ரொம்ப கஷ்டமாகவும் இல்லை சார், மீடியமாக இருந்துச்சு சார் கொஸ்டின், அப்படி தான் நிறைய பேர் சொல்லிங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம சேனலில் போட்ட 2 மார்க் கொஸ்டின்ஸு, அதுக்கப்புறம் அந்த 16 மார்க் கொஸ்டின்ஸை ஒழுங்காக நீங்கள் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். சரியா? ஏன்னா இதை பார்த்தப்பே நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம போட்ட கொஸ்டின்ஸு ஆக்சுவலாக வந்து ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. சரியா? நம்ம ஆனால் இந்த நடுக்கல் கொஸ்டினை பற்றி நம்ம அதிகமாக நம்ம வந்து யோசித்தோம். ஆனால் அந்த கொஸ்டின் வந்து கேட்கல. சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 16 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப தமிழ் ஒரு செம்மொழி விலக்கி வரை இது இன்றைக்கி, அதாவது இந்த நோட்ஸில் கூட நான் சொல்லியிருந்தேன், அடிக்கடி கேட்குறாங்கப்பா இந்த கொஸ்டின், தமிழ் ஒரு செம்மொழி, இந்த கொஸ்டின் வந்து தயவுசெய்து பார்த்துங்க, கண்டிப்பாக நம்ம கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கம்பல்சரிலே கேட்டிருக்காங்க. அப்போ கொஸ்டின் வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் ஏன் வந்து ரொம்ப ஈஸியாக இல்லை சார், ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏன் சொல்கிறீங்கிறது எனக்கு தெரியல. சரியா? நீங்கள் எப்படி எழுதுனீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸை தயவுசெய்து சொல்லுங்கள். ஏன்னா நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? இருந்தாலும் பசங்க ஏன் கஷ்டப்பட்டீங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அடுத்தடுத்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட போகிறோம்ல, அப்போ எப்படி நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போடணும் அப்படிங்கிறதுக்கு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதனால் கமெண்ட் பண்ணுங்கள். அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நம்ம ஏற்றுக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்கிறது ரெடியாக தான் இருக்கிறோம். நம்ம போட்ட வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தயவுசெய்து சொல்லுங்கள். இதோட PDF ஃபைல் லிங்க் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதோட PDF ஃபைல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துங்க, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.